என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இது நவீன யாஜூஜ் மௌஜூஜ் என்ற தொடரினது 8வது பகுதியாகும். எனவே இதற்கு முன்னுள்ள பகுதிகளை பார்க்காத சகோதரர்கள் இந்த இடத்தில் கிளிக் செய்வதன் மூலம் அந்த பகுதிகளை பார்வையிடலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அந்த சூரை பற்றி கூறும்போது கூறுகின்றான், யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர் அதன் மீது ஏறவும் சக்தி பெறவில்லை, அதில் துவாரமிடவும் சக்தி பெறவில்லை. எவ்வளவு காலத்திற்கென்றால் துல்கர்னைன் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வரும் வரை என கூறுகிறார்கள். எனவே அல் குர்ஆன் கூறுகிறது, யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர் அந்த சுவரில் துவாரமிட சக்தி பெறவில்லை. ஆனால் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினரின் சுவர்களில் இதை போல, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் விரல்களை ஒரு வளையம் போல சுட்டி காண்பித்து இதை போல ஒரு துவாரம் ஏற்பட்டு விட்டது என கூறுகிறார்கள். எனவே அல் குர்ஆன் கூறுகின்றது அவர்கள் துவாரமிட சக்தி பெறவில்லை என்றும், இன்னும் ஹதீஸ் கூறுகின்றது அவர்களின் சுவர்களில் துவாரம் ஏற்பட்டது என்று. எனவே இதை அடிப்படையாக வைத்து நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இங்கே குறிப்பிடப்படும் அந்த வாக்குறுதி என்றும், அந்த சுவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உடைக்கப்பட துவங்கிவிட்டது என்றும் கூறுகிறார்கள். இப்பொழுது இந்த ஹதீஸை கவனியுங்கள். சுனன் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் யாஜூஜ் மஹஜூஜ் கூட்டத்தினர் ஒவ்வொரு நாளும் தோண்டுவார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் சூரிய கதிர்களை கிட்டத்தட்ட பார்க்கும் அளவிற்கு தோண்டுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களின் பொறுப்பில் இருக்கும் தலைவன் கூறுவான், இன்றைக்கு இதை விட்டு விடுவோம், மீதியை நாளை வந்து தோண்டுவோம் என கூறுவான். எனவே அவர்கள் சென்று மறுநாள் வந்ததும் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் அது முதன்மையாக எப்படி இருந்ததோ அது போன்று அதை உறுதியாகவும் முழுமையாகவும் ஆக்கிவிடுவான். இது இப்படியே நடந்து கொண்டிருக்கும். எதுவரை என்றால் அவர்கள் தோண்டி முடித்து விட்டு செல்லும் போது இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாளை வந்து மீதியை தோண்டுவோம் என்று கூறியதும் அல்லாஹ் அதை அப்படியே விட்டு விடுவான். எனவே அவர்கள் மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் நேற்றைய தினம் எப்படி விட்டு சென்றார்களோ அப்படியே இருக்கும். எனவே அவர்கள் முழுமையாக தோண்டி அதை விட்டும் வெளிவந்து விடுவார்கள். எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சாதாரண அறிஞர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கைவிரல்களை வைத்து சுட்டிக்காட்டிய துளை இதைத்தான் குறிப்பிடுகின்றது. இது ஒவ்வொரு நாளும் நடப்பதுதான், இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இங்கு ஆராய்ந்து கூற வேண்டிய விடயம் என்னவெனில், இந்த ஹதீஸ் மிக தெளிவாக கூறுகின்றது அவர்கள் தோண்டுவார்கள், ஆனால் தோண்டி முடிக்க மாட்டார்கள். எதுவரை என்றால் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் கூறும் வரை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அரபுகளுக்கு கேடுதான் என்று கூறிய ஹதீஸில் அவர்கள் தெளிவாக இரு கைவிரல்களையும் வைத்து சுட்டிக்காட்டி இது போல ஒரு துளை ஏற்பட்டு விட்டது என கூறினார்கள். எனவே இதிலிருந்து யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி தோண்டி துளையிடுவார்களே, அதன் பிறகு ஏற்பட்ட துளையைத்தான் இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள் என்று எடுக்கலாம். அல்லாஹு அலம். அடுத்ததாக பின்வரும் அல் குர்ஆன் வசனங்களை வைத்து நவீன அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி ஆராய்வோம். நாம் எவ்வூரார்களை அழித்து விட்டோமோ அவர்கள் இவ்வூருக்கு திரும்புவது தடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக அவர்கள் திரும்ப மாட்டார்கள். இந்த வசனம் யாரை குறிப்பிடுகின்றது என்றால், அல்லாஹ்வின் கட்டளைக்கு பல முறைகள் மாறு செய்த இஸ்ராயலின் மக்களை, அதாவது யூத மக்களை குறிப்பிடுகின்றது. எனவே நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மறுத்ததாலும் இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ததாலும் அவர்களை அல்லாஹ் ரோமர்களை வைத்து தண்டித்தான். எனவே ரோமர்களால் அழிக்கப்பட்ட இவர்கள் அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த இடமான பலஸ்தீனத்தில் திரும்ப முடியாது. அவர்கள் அந்த இடத்திற்கு திரும்பவும் வரமாட்டார்கள். எதுவரை என்றால் யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தாருக்கு வழி திறக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி பரவும் வரை என கூறுகிறார்கள். எனவே இந்த அல் குர்ஆன் வசனங்களை வைத்து அவர்கள் இஸ்ரேல் என்ற நாடு எப்பொழுது உருவாகியது, எம்னாயர்கள் மற்றும் அவர்களின் சந்ததியினரான, அதாவது யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர் என்று இந்த நவீன அறிஞர்களால் கருதப்படும் இந்த கூட்டத்தினர் இந்த உலகின் எல்லா உயரங்களையும், அதாவது இந்த உலகின் வர்த்தகம், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, மருத்துவம், அதிகாரம் போன்று
எல்லா உயரங்களையும் அவர்கள் கைப்பற்றியதன் பின்னரே அந்த இஸ்ரேல் எனும் நாடு பலஸ்தீனத்திலே உருவாகியது. எனவே இந்த வசனங்களை வைத்து அவர்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் திறக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகின் பல உயரங்களையும் கைப்பற்றி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இதை வரலாறு ரீதியாக ஆராய்ந்தாலும் கூட இஸ்ரேல் எனும் நாடு பலஸ்தீனத்திலே உருவானதற்கு பிரிட்டன் உட்பட மேற்கத்திய சக்திகளின் உதவியினால்தான் அது முடிந்தது என்பது உலகறிந்த உண்மை. அடுத்ததாக சாதாரண அறிஞர்கள் நவீன அறிஞர்களிடத்திலே கேட்கும் ஒரு கேள்வியை பார்ப்போம். அதாவது, நாளை மறுமையிலே 1,999 என்ற விகிதத்தின் அடிப்படையில் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் நரகம் நுழைவார்கள். அப்படியென்றால் நீங்கள் கூறுவது போல இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் வெள்ளைக்காரர்கள் என்றால் இப்பொழுது முஸ்லிம்கள் 180 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள். அப்படியென்றால் வெள்ளைக்காரர்களின் எண்ணிக்கை, அதாவது இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரின் எண்ணிக்கை குறைந்தது 200 லட்சம் கோடி மக்களாவது இருக்க வேண்டுமே என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கு நவீன அறிஞர்கள் தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை அடிப்படையாக கொண்டு கூறுகிறார்கள், இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் ஒவ்வொருத்தரும் 1000 அல்லது அதற்கு அதிகமான சந்ததிகளை உருவாக்காமல் மரணிக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக, எந்த ஒரு மனிதராலும் 1000 சந்ததிகளை உருவாக்க முடியாது. அப்படியென்றால் இந்த ஹதீஸ் எமக்கு எதை கூறுகின்றது என்றால், அது குழந்தையாக பெற்றெடுப்பதை மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றுவதையும் குறிக்கும். உதாரணமாக, அனைவராலும் அறியப்பட்ட ஒரு ஹதீஸ், ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசுக்கள். இதற்கு காரணம், ஆலிம்கள் நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அவர்கள் எப்படி தங்கள் கருத்துக்களை கூறினார்களோ, அவர்கள் எப்படி மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்களோ, இப்படிப்பட்ட அவர்களின் வாழ்வு முறையை ஆலிம்கள் பின்பற்றி நடப்பதால் ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசுக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். எனவே நவீன அறிஞர்கள் இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் கூறுகிறார்கள், யார் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரின் உடைகளையும் நடைகளையும் அவர்களின் கலாச்சாரத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரே என்று கூறுகிறார்கள். இதற்கு மேலும் ஒரு உதாரணமாக, யார் மாற்றுமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவர்களையே சார்ந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸையும் இங்கு பயன்படுத்துகிறார்கள். எனவே இப்படி பார்த்தால் அந்த விகிதம் சமனாகிவிடும் என அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த இடத்தில் கூற வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்னவெனில், நாம் ஆராய்ந்த போது பார்த்தோம், இந்த எம்நாயர்கள் மற்றும் அவர்களின் சந்ததியினரின் டிஎன்ஏக்கள் வெள்ளைக்காரர்களின் உடலில் மட்டுமல்ல, இந்த உலகின் அனைத்து இடங்களிலும் உள்ள அனைத்து இன மக்களின் உடல்களிலும் உள்ளது என நாம் பல ஆதாரங்களின் அடிப்படையில் ஆராய்ந்தோம். எனவே இப்படி பார்த்தாலும் கூட அந்த விகிதம் சமப்படுத்தப்படலாம். அல்லாஹு ஆலம். அடுத்ததாக, முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொல்வதற்காக அவனை தேடிச் செல்வார்கள். தஜ்ஜாலை அவர்கள் லுத் எனும் நகரத்தின் தலைவாசலில் வைத்து கொல்லுவார்கள். பின்னர் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வகி அறிவிப்பான், நான் என் அடியார்களில் சிலரை வெளிவர வைத்துள்ளேன். அவர்களுடன் போர் செய்ய யாருக்கும் ஆற்றல் கிடையாது. எனவே என் அடியார்களை அழைத்து கொண்டு தூர்மலைக்கு சென்று பாதுகாப்பாக இருங்கள் என்று அல்லாஹ் வகி மூலம் அறிவிப்பான். பின்னர் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரை அனுப்புவான் என அந்த ஹதீஸ் எமக்கு கூறுகின்றது. எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் சாதாரண அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் பின்னரே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரின் வருகை இருக்கும் என அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அனுப்புதல் என்ற வார்த்தையாகும். அதாவது அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரை அனுப்புவான் என்றுதான் உள்ளது. ஏற்கனவே திறந்து விடப்பட்டு இந்த உலகத்திலே இருக்கும் அவர்களை அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் அனுப்புவான் என்றுதான் உள்ளது. ஆனால் அந்த தடுப்பை, அதாவது அவர்கள் அடைக்கப்பட்ட அந்த சுவரை திறந்து விடுவான் என்று இல்லை என இவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு மேலும் ஆதாரம் சேர்க்கும் முகமாக அவர்கள் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை அடிப்படையாக கூறுகிறார்கள், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரின் தடுப்பு திறக்கப்பட்டதன் பின் அவர்கள் மக்களிடம் வருவார்கள். அல்லாஹ் கூறுவது போல அவர்கள் எல்லா இடங்களிலும் பரவி விடுவார்கள். எனவே முஸ்லிம்கள் அவர்களின் தீமைகளில் இருந்து தப்பிக்க
அவர்களின் ஊர்களிலும் அவர்களின் கோட்டைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள் என அந்த ஹதீஸ் எமக்கு குறிப்பிடுகின்றது. மேலும் அந்த ஹதீஸ் கூறுகின்றது, யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் பூமியில் இருக்கும் தண்ணீரை உறிஞ்சி விடுவார்கள். ஏனையவர்கள் அந்த பகுதியை கடக்கும் பொழுது ஒரு காலத்தில் இங்கு தண்ணீர் இருந்திருக்கும் என்று கூறிக்கொள்வார்கள். எனவே இதிலிருந்து நவீன அறிஞர்கள் கேட்கும் கேள்வி என்னவெனில், முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் அனுப்பப்பட்டதன் பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முஸ்லிம்களுடன் தூர்மலையில் பதுங்கி இருப்பார்கள். அப்படியென்றால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஊர்களிலும் கோட்டைகளிலும் ஒளிந்து கொள்பவர்கள் யார்? இங்கு யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் திறக்கப்படுவார்கள் என்றதன் அர்த்தம் என்ன என்று அவர்கள் கேள்வி கேட்டுவிட்டு அவர்களுடைய அர்த்தத்தையும் கூறுகிறார்கள். அது என்னவென்றால், இங்கே கூறப்படும், அதாவது யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் திறக்கப்பட்டதன் பின்னர் முஸ்லிம்கள் ஊர்களிலும் கோட்டைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து சில நூற்றாண்டுகளின் பின்னர் மங்கோலிய படைகளினால் படையெடுப்பு ஏற்பட்ட பொழுது முஸ்லிம்கள் தங்கள் ஊர்களிலும் தங்கள் கோட்டைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள் எனவும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முஸ்லிம்களை தூர்மலைக்கு கூட்டிச் சென்று பாதுகாப்பாக இருப்பது இறுதி நாளில் நடைபெற இருப்பது என்றும் கூறுகிறார்கள். இந்த இரண்டு ஹதீஸ்களுக்கும் சாதாரண அறிஞர்கள் எப்படி பொருள் வைக்கிறார்கள் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களுடன் இருந்த முஸ்லிம்களை தூர்மலைக்கு கூட்டிச் சென்று பாதுகாப்பாக வைப்பார்கள். ஆனால் அவர்களுடன் இல்லாத ஏனைய உலக முஸ்லிம்கள் அவர்களின் ஊர்களிலும் அவர்கள் கோட்டைகளிலும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றே அவர்கள் இதற்கு அர்த்தம் வைக்கிறார்கள். அதாவது இவை இரண்டுமே ஒரே காலப்பகுதியில் நடப்பவைதான், ஆனால் வெவ்வேறு இடங்களில் நடப்பவை என அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து, யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் பூமியில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி விடுவார்கள் என்ற ஹதீஸினை நவீன அறிஞர்கள் எப்படி ஆராய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதற்கு அவர்கள், இந்த தண்ணீர் எல்லாம் மேற்கத்திய வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்படும் கம்பெனிகளால், அதாவது கார் கம்பெனிகள், கொக்கோ கோலா, பெப்சி போன்ற குளிர்பான கம்பெனிகளாலும் ஏன் இன்னும் பல கம்பெனிகளாலும் இந்த உலகின் பல பகுதிகளிலும் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு வரநிலமாக்கப்படுகின்றது என கூறுகிறார்கள். இன்னும் அது வரலாறு ரீதியாக ஒரு உண்மையான கருத்தாகும். இன்னும் அதில் குறிப்பாக இந்த யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் தபரியா ஏரியை உறிஞ்சி குடித்து விடுவார்கள் என்ற ஹதீஸினை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை பார்ப்போம். இந்த தபரியா ஏரி என்பது ஆங்கிலத்தில் சிஎஃப் கெலிலி என்று அழைக்கப்படுகிறது. சில தசாப்தங்களுக்கு முன்னர் இந்த ஏரி முழுவதும் நீர் இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல, அதாவது எப்பொழுது ஐரோப்பிய யூதர்களால் பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த ஏரியின் நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகின்றது. இப்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து அதன் நீர்மட்டம் மிக விரைவாக குறைந்து கொண்டு வருகின்றது. எந்த அளவுக்கென்றால், அந்த ஏரியின் நடுவில் ஒரு தீவு தெரியும் அளவுக்கு அதன் நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த நீரை யார் பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஆம், இஸ்ரேல். இஸ்ரேலின் 3 பிரதான நீர் ஆதாரங்களில் இது முதன்மையான ஒரு நீர் ஆதாரம். இதிலிருந்துதான் இஸ்ரேலின் பல பிரதேசங்களுக்கு நீர் கொண்டு செல்லப்படுகின்றது. அரபுகளுக்கு தெரியாது எப்படி பாலைவனத்தை சோலைவனமாக ஆக்குவதென. நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் பாலைவனத்தை பச்சையாக என்று கூறிவிட்டு இஸ்ரேல் இன்றளவும் பாலைவனத்தில் பல பயிர்களை நாட்டி தபரியா ஏரியிலிருந்து அதன் தண்ணீரை இந்த பயிர்களுக்கு பாய்ச்சி அதன் விளைச்சலை, அதன் கனிகளை, அதன் பழங்களை இந்த உலகம் முழுவதும் அது வியாபாரம் செய்து வருகின்றது. எனவே இந்த இடத்தில் நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், தண்ணீரை உறிஞ்சி குடிப்பது என்பது தண்ணீரை உறிஞ்சி குடிப்பதற்கும் பொருந்தும், அந்த தண்ணீரிலிருந்து விளைவித்த பழங்களையும் கனிகளையும் உண்பதையும் குறிக்கும் என அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே இதிலிருந்து ஒரு கேள்வி எழுகின்றது. என்னவென்றால், இந்த ஏரியை யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினரின் முதல் அணியினர் கடக்கும் பொழுது தண்ணீர் இருக்கும், ஆனால் அதன் கடைசி அணியினர் கடக்கும் பொழுது தண்ணீர் இருக்காது என்றால், நவீன அறிஞர்கள் கூறுவது போல எப்பொழுதோ இந்த யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் இதை கடந்து சென்று விட்டார்கள் என்றால் ஏன் இன்னும் தபரியா ஏரியில் தண்ணீர் இருக்கின்றது என்று ஒரு கேள்வி எழலாம். எனவே அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் தபரியா ஏரியை கடந்து செல்வதென்பது கட்டம் கட்டமாக நடைபெறுவதாகும். அதாவது முதலாவது கூட்டத்தினர் சென்று விட்டால் இரண்டாவது கூட்டத்தினர், மூன்றாவது கூட்டத்தினர், இறுதி கூட்டத்தினர் என்று அணியணியாக செல்வது கட்டம் கட்டமாக நடப்பவையாகும். எனவே இறுதி அணியினர் செல்லும் பொழுது தபரியா ஏரியில் எந்த நீரும் இருக்காது என்று நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள்.
அதாவது சாதாரணமாக தஜ்ஜாலின் வருகைக்கு பின்னர் அமெரிக்காவில் இருக்கும் யூதர்களும், ஐரோப்பாவில் இருக்கும் யூதர்களும், ஈரானில் இருக்கும் யூதர்களும் இவர்கள் அனைவரும் இறுதி அணியினராக இஸ்ரேலை நோக்கி வரும் பொழுது தபரியா ஏரியில் எந்த தண்ணீரும் இருக்காது என கூறுகிறார். நாம் இங்கு குறிப்பிட வேண்டிய இன்னுமொரு விடயம் என்னவெனில், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டது போல தஜ்ஜாலை கொல்லுவார்கள். இங்கே தஜ்ஜால் என்பவன் யார்? ஆம், தஜ்ஜால் என்பவன் யூதர்களை ஏமாற்றி அவர்களை ஆட்சி செய்யும் தலைவனாக இருப்பான். அவன் எங்கிருந்து ஆட்சியை துவங்குவான்? அவன் இஸ்ரேலை தலைமையகமாக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்வான். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொன்றுவிட்டால், அதாவது இஸ்ரேலின் பிரதமரையோ அல்லது ஜனாதிபதியோ கொன்றுவிட்டால் அதன் அர்த்தம் என்ன? ஆம், இஸ்ரேல் தாக்கப்பட்டு அது கைப்பற்றப்பட்டு விட்டது. எனவே இவர்கள் கைப்பற்றப்பட்டு விட்டால் இவர்களுக்கு உதவியாக இஸ்ரேல் என்ற நாட்டை மீட்டெடுக்க யார் வருவார்கள்? அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும். சாதாரணமாக சொல்ல போனால் நேட்டோ படையினர் வருவார்கள் என கூறலாம். இது வரலாற்றிலும் கூட உண்மையானது. உதாரணமாக 1948 நடந்த இஸ்ரேல் அரப் வாரின் போது பிரிட்டன் உட்பட்ட குழுவினர் இஸ்ரேலுக்கு உதவியாக இருந்தார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே அந்த ஹதீஸும் மிக தெளிவாக கூறுகின்றது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொன்றதன் பின்னர் அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரை அனுப்புவான். அவர்களுடன் யாரும் சண்டையிட முடியாது. அவர்கள் அந்த அளவுக்கு பலசாலிகளாக இருப்பார்கள். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கட்டளையிடுவான், முஸ்லிம்களை தூர்மலைக்கு கூட்டிச் சென்று பாதுகாப்பாக வையுங்கள் என்பான். எனவே அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே அறிந்தவன். இந்த உலகில் இன்றைய நிலையில் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளாக இருப்பவை அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளான நேட்டோ படையினராகும். எனவே கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இவர்கள்தான் ஆயுத பலத்திலும் தொழில்நுட்பத்திலும் அதிக சக்தி வாய்ந்த கூட்டத்தினர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். எனவே அடுத்ததாக யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் கூறுவார்கள், நாம் பூமியில் உள்ள அனைவரையும் கொன்று விட்டோம், இப்பொழுது வானத்தில் உள்ளவர்களை கொல்வோம் என்று கூறிவிட்டு அவர்கள் வானத்தை நோக்கி அம்பை விடுவார்கள். எனவே அல்லாஹ் அவர்களின் அம்பை இரத்தம் தேய்த்து திருப்பி அனுப்புவான் என அந்த ஹதீஸ் எமக்கு கூறுகின்றது. எனவே இந்த ஹதீஸை நவீன அறிஞர்கள் இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி, இஸ்லாமிய கால அளவியலை பயன்படுத்தி கூறுகிறார்கள். இங்கே அம்பு என்று கூறப்படுவது அம்பை மட்டும் குறிப்பதல்ல, அம்பை போன்று எதுவெல்லாம் இலக்கை நோக்கி தாக்குகின்றதோ, உதாரணமாக ஏவுகணைகளாக இருக்கட்டும், பீரங்கி தாக்குதல்களாக இருக்கட்டும், மிசைல்களாக இருக்கட்டும், அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இலக்கை நோக்கி தாக்கும் ஆயுதங்களையே அது குறிப்பிடுகின்றது என கூறுகிறார்கள். எனவே வானத்தை நோக்கி அம்பை விடுவார்கள் என்பதனை எப்படி விவரிக்கின்றார்கள் என்றால், அது எதிர்காலத்தில் நடக்க போகும் விண்வெளி யுத்தத்தை பற்றி கூறுகின்றது என்கிறார்கள். உதாரணமாக ஒரு நாட்டின் தொழில்நுட்பங்களையும் அதன் தொடர்பாடல்களையும் தாக்க வேண்டும் என்றால் அதன் செய்மதியை, அதாவது விண்வெளியில் இருக்கும் அந்த நாட்டின் செய்மதியை தாக்க வேண்டும். இது போன்ற தாக்குதல்களை பற்றி தான் அந்த ஹதீஸ் எமக்கு கூறுகின்றது என கூறுகிறார்கள் நவீன அறிஞர்கள். இந்த இடத்தில் விஞ்ஞானிகளிடத்திலே இருக்கும் இன்னும் ஒரு கருத்தையும் கூறியாக வேண்டும். அது என்னவென்றால், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறினார், 3ஆம் உலகப் போர் என்னென்ன ஆயுதங்களை வைத்து போர் செய்யப்படும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் 4ஆம் உலகப் போர் குச்சிகளையும் கற்களையும் வைத்தே நடக்கும் என்று கூறினார். இதற்கு காரணம், மனிதர்கள் 3ஆம் உலகப் போரில் அணு ஆயுதங்களையும் அதைவிட சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் பயன்படுத்துவார்கள். அதன் காரணமாக இந்த உலகம் அழிவை நோக்கி செல்லும். மனித சமூகங்கள் அழிக்கப்படும், மனித தொழில்நுட்பங்கள் அழிந்து போய்விடும், மனித வரலாறுகள் மறைந்து போய்விடும், எஞ்சி இருக்கும் மனிதர்கள் உணவு இல்லாமல் இறந்து போவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 4ஆம் உலகப் போர் வரும். அப்படி வந்தால் அதில் மனிதர்களால் கற்களும் குச்சிகளையும் தவிர வேறு எந்த ஆயுதங்களாலும் அந்த யுத்தம் நடைபெறாது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறினார். எனவே மறுபடியும் அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே அறிந்தவன். அடுத்ததாக நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிக பொதுவான ஒரு செய்தி, மறுமையானது 10 மிகப்பெரிய அடையாளங்களின் பின்னரே நடைபெறும். எனவே அந்த ஹதீஸில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையை 3ஆவதாகவும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரின் வெளிப்பாட்டை 4ஆவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வைத்து சாதாரண அறிஞர்கள் கூறுகிறார்கள், மறுமை நெருங்கிவிட்டால் அதன் அத்தாட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக, ஒரு மாலை அவிழ்ந்து விழுந்தால் அதன் மணிகள் எவ்வளவு விரைவாக ஒன்றன் பின் ஒன்றாக விழுமோ அப்படியே அது நடைபெறும். எனவே நவீன அறிஞர்களிடத்தில் இவர்களின் கேள்வி என்னவென்றால், நீங்கள் கூறுவது போல யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்
எப்பொழுதோ வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் இன்றளவும் 1400 வருடங்களுக்கு பின்னரும் கூட ஏன் இன்னும் மறுமை நெருங்கவில்லை, ஏன் இன்னும் மறுமை வரவில்லை என்று கேட்கிறார்கள். இதற்கு பதிலளிக்கும் முகமாக நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் மறுமையும் மிக நெருக்கமானவர்கள் என்று கூறி தன் கைவிரல்கள் இரண்டுக்கும் இடைப்பட்ட சிறிய தூரத்தை காண்பித்து கூறினார்கள். எனவே இதை வைத்து நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய 2 விரல்களையும் காண்பித்த தூரத்தில் தான் என்னுடைய வருகையும் மறுமையும் இருக்கின்றதென்றால் இன்னும், அதாவது 1400 வருடங்களின் பின்னரும் கூட ஏன் இன்னும் மறுமை நெருங்கவில்லை? காரணம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தவணையுண்டு. இதுவரையிலும், இந்த நாள் வரையிலும் ஒவ்வொன்றாக மறுமையின் அடையாளங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் வெளிப்படுவது மட்டும் அடையாளம் அல்ல, அவர்கள் இந்த உலகின் எல்லா உயரங்களையும் பிடிப்பதும் ஒரு மிகப்பெரிய அடையாளம்தான். இந்த அடையாளம்தான் போன நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டிலும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தவணையுண்டு என அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு சாதாரண அறிஞர்கள் பதிலளிக்கையில், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் மறுமைக்கும் இவ்வளவு தூரம்தான் இருக்கும் என தன் 2 விரல்களை சுட்டிக்காட்டி காண்பித்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கும் மறுமைக்கும் இடையே நடைபெற வேண்டிய அநேகமான விடயங்களை கூறியிருக்கிறார்கள். எனவே மறுமைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையில் அநேக அடையாளங்கள் நடைபெற இருக்கின்றன என நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த 10 மிகப்பெரிய அடையாளங்களை பற்றி கூறும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் யஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினருக்கும் இடையே இப்படி எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறவில்லை. எனவே அந்த அடையாளங்கள் ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து விரைவாக நடக்கக்கூடியதுதான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இறுதியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எமக்கு கூறுகின்றது, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வந்த பிறகும் ஹஜ்ஜி உம்ரா நடக்கும் என அது எமக்கு கூறுகின்றது. எனவே நவீன அறிஞர்கள் சாதாரண அறிஞர்களிடத்தில் இதை வைத்து எப்படி கேள்வி கேட்கிறார்கள் என்றால், நீங்கள் கூறுவது போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகுதான் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வருவார்கள் என்றால், அந்த வேளையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு தூர்மலைக்கு சென்று விடுவார்கள் என்றால், இங்கே குறிப்பிடப்படும் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வந்ததன் பிறகும் ஹஜ்ஜி உம்ரா நடக்கும் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு தூர்மலைக்கு சென்று விட்டார்களே. அப்படி என்றால் முஸ்லிம்கள் இல்லாத நிலையில் எப்படி ஹஜ்ஜி உம்ரா நடக்கும் என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு பதிலளிக்கும் முகமாக சாதாரண அறிஞர்கள் கூறுகிறார்கள், சாதாரண அறிஞர்கள் மிக சாதாரணமாக கூறுகின்றார்கள், ஆம் ஹஜ்ஜி உம்ரா நடக்கும். எப்படி? யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினரை அல்லாஹ் அழித்ததன் பின்னர் ஹஜ்ஜி உம்ரா நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என அவர்கள் சாதாரணமாக பதிலளிக்கிறார்கள். எனவே நாம் இதுவரை ஹதீஸ்கள் தொடர்பாக ஆராய்ந்தோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த தொடரின் இறுதி பகுதியை அடைந்து விட்டோம். அந்த இறுதி பகுதி என்னவென்றால், நவீன அறிஞர்கள் கூறும் இந்த நவீன யஜூஜ் மஜூஜ் கொள்கையில் உள்ள பலங்களும் பலவீனமுமாகும். எனவே நீங்கள் எதிர்பாராத பல திருப்பங்களுடன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர் வெளிவரும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.